டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே வேத பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த பாடங்களை படிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு நாம் வேத பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்புள்ள இயேசுவாமி, இந்த தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற வேத பாடத்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி. இதை நாங்கள் செவனே படித்து எங்களுடைய வாழ்க்கையிலேயே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஒருபடி முன்னேறி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆமென். தீர்க்க தரிசனமும் வரலாறும். நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், வளர்ந்தும் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதற்காக பிறந்தோம், என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஏன் நாம் படைக்கப்பட்டோம், எப்படி நாம் வந்தோம், எப்படி நாம் செல்ல போகிறோம் என்பதற்கெல்லாம் விடையானது வேதாகமத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்பது பின்னாக நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாக சொல்வதும் எழுதி வைப்பதும் ஆகும். வேதாகமத்திலே அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் எல்லாமே நிறைவேறி கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், வேதாகமத்திலே சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலமானது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டு பாவத்திலே விழுந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது சொல்லப்பட்ட பிரகாரமாக சரியாக நிறைவேறியது, இன்னும் சிறிது நிறைவேற இருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லும் பொழுது, ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. சாத்தானுக்கும் சபைக்கும் இடையே போராட்டமானது, யுத்தமானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே சாத்தானாகிய நீ அவருடைய குதிங்காலை நீ நசுக்குவாய், ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவை கொல்லக்கூடிய காரியத்தை தான் அவன் அவர் குதிங்காலை நசுக்குவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று யூதாசை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் யூதாஸ் மூலியமாக ஆண்டவரை மரண தண்டனைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கும்படியாக காட்டி கொடுத்தான். தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது, ஆதாம் காலத்திலே சொல்லப்பட்டது. ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறி இருக்கிறது. அதிலும் ஒரு பகுதிதான் நிறைவேறி இருக்கிறது. அது என்னவென்றால், அவன் அவர் குதிங்காலை நசுக்குவான் என்ற காரியம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த காரியமானது
அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறியது. இப்பொழுதும் நாம் பார்த்தோமானால் இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் கர்த்தருக்கு, கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட காரியத்திற்கு இணையாக ஒரு வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிற காரியத்தை இங்கே நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட காரியத்தின் நிறைவேறுதலின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சாத்தானை இந்த கடைசி காலத்திலே அவர் அழித்து அவனை, சாத்தானுடைய மரணத்தின் நிமித்தம் நாம் அவனை கால்களிலே மிதிப்போம் என்று சொல்லப்படும்படியாக வேதாகமத்திலே நாம் வாசித்தோம். இந்த நாளிலே சாத்தானை குறித்து சொல்லப்படும் பொழுது அவனுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே வாசித்தோமானால் சாத்தானை குறித்து சொல்லப்படும் பொழுது அநேக தீர்க்கதரிசனங்களை குறித்து சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலத்திலே துன்மார்க்கமான ஜீவியம் செய்த, துன்மார்க்கமான வாழ்க்கை நடத்தின புறஜாதியான ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய பிள்ளைகளை நரபலிகளாக அவர்களுடைய தெய்வங்களுக்கு செலுத்தினார்கள். எருசலேம் நகரத்தின் கழிவுகளை ஒரு இடத்திலே கொண்டு வந்து கொட்டினார்கள். வழிபாடு செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டதை அங்கே கொண்டு வந்து ஒரு இடத்திலே கொண்டு வந்து கொட்டினார்கள். கொடிய குற்றவாளிகளை கொலை செய்த பிறகு, மரண தண்டனை விதித்த பிறகு அந்த உடலை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட இடத்திலே வைத்தார்கள். மோளேகு என்று சொல்லப்பட்ட அந்த அஞ்ஞான தெய்வத்திற்கு நரபலிகளாக இடப்பட்ட தங்களுடைய பிள்ளைகளின் உடல்களை, மாமிசங்களை அந்த குறிப்பிட்ட இடத்திலே வந்து வைத்தார்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தமாக்கப்பட்டது, அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார், வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு, கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சாத்தான் கடைசி நாட்களிலே அவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறும் பொழுது அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அவன் எரிக்கப்படுவதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடம் தோப்பேத்.
தோப்பேத் என்றால் இன்னும் பள்ளத்தாக்கு என்றும் பொருள் உண்டு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அந்த புறஜாதியான ஜனங்களும் தேவனை விட்டு பிரிந்த இஸ்ரவேல் ஜனங்களும் செய்த காரியங்களை இங்கே நம்ம வாசிக்கலாம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக, அக்கினியிலே தகனிக்கிறதுக்குன்னா அக்கினியில் போடுறதுக்கு, தூக்கி போடுறதுக்கு எரியும் இல்லை உயிரோடு, அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதைத்தான் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சாத்தானை கடைசி நாட்களிலே ஒரு இடத்திலே வைத்து அவர் அழிக்கப் போகிறார். அவர் இந்த உலகத்திலே ஆரம்பத்திலே, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் பாவத்திற்குள்ளாக உலகம் விழுந்த பொழுது, ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே பாவம் வெளிவந்தது. அதன் விளைவுகள் மிகவும் அதிகமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நீ சாத்தானாகிய நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவரை நீ கொல்லுவாய். அவர் இயேசு கிறிஸ்துவானவர் உன் தலையை நசுக்குவார், சாத்தானாகிய உன்னை கொலை செய்வார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கடவுளுக்கு எதிரிகளாக வாழ்ந்த அனைவரும் கடைசி நாளிலே முற்றிலுமாக ஒரு இடத்திலே வைத்து அழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட போகிறார்கள், சாம்பலாக்கப்பட போகிறார்கள். எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த ஜனங்கள் தங்களுடைய கழிவுகளையும் தங்களுடைய விக்கிரகங்கள் வழிபாடு செய்த அந்த சிலைகள் உடைந்ததை கொண்டு வந்து கொட்டும் இடமாகவும் அந்த தோப்பேத்தை வைத்தது போல, கடைசி நாட்களில் துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்த, தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் நடந்த, சாத்தானுக்கு பிரியமாய் நடந்த சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அவனை பின்பற்றின ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப் போகிறார். அவர்கள் நம் கால்களுக்கு கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். மல்கியா எழுதிய புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், மல்கியா 4 வசனங்கள் 3 மட்டும் வாசிப்போம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி நாளிலே சாத்தானை ஆண்டவர் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கும் பொழுது, அவனுடைய தூதர்களையும் அழிக்கும் பொழுது, அவனை பின்பற்றின ஜனங்களை அழிக்கும் பொழுது, அவர்கள் மடிந்து அவர்கள் எரிந்து சாம்பலாய் நம் உள்ளங்கால்களின் கீழே நாம் அவர்களை மிதிப்போம் என்று இங்கே நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 சொன்ன வேத தீர்க்கதரிசன பகுதியின் ஒரு பகுதி இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அது என்னவென்றால், சாத்தானுடைய அழிவு. எவ்வாறாக ஆண்டவர் கொலை செய்யப்படுவார் என்பது அங்கே சொல்லப்பட்டதோ அது நிறைவேறியது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, அது நிறைவேறியது. இது வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதை நாம் வரலாற்றின் சம்பவத்திலே வாசிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வாறாக ஏதேன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறியது போல மீண்டும் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக சாத்தானை அழிப்பார்,
சாம்பலாக்கி போடுவார். நாம் உள்ளங்கால்களின் கீழே அவர்களை நாம் மிதிப்போம் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் சாத்தான் இவ்விதமாக தான் இருப்பான். அவன் தேவனுடைய ஜனங்களை அழிக்க நினைப்பான், அழித்து கொண்டும் இருக்கிறான். வனவிலங்கு எழுத்தாளரான ஜான் கே டெரஸ் அப்படின்னு ஒரு வனவிலங்கு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் வனவிலங்குகளை குறித்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய விவரங்களை அவர் கட்டுரையாக எழுதி பிரசுரிக்கிறவர். அவர் அதை குறித்து ஆராய்ச்சி செய்யும்படியாக, அந்த தகவல்களை பெறும்படியாக காடுகளில் மரம் வெட்டுகிற அந்த கூட்டத்தினரோடு சேர்ந்து கொண்டு அவர்களிடம் உரையாடி இருக்கும் பொழுது, அது ஒரு குளிர்ச்சியான மாதமாய் இருந்தபடியால் ஜனவரி மாதம் 2 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் அவர்கள் இருந்த இடத்துல இருந்து பனி அதிகமாக உயரத்திற்கு மூடி இருந்தது. சுமார் 2 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் பனி மூடி இருந்தது. சில இடங்களில் அவங்க நடந்து போகிறதே மிகவும் கடினமாக இருந்த ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய உணவை ஆயத்தம் செய்யும்படியாக வெளியிலே வந்து நெருப்பை மூட்டி உணவை ஆயத்தம் செய்து அதை சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். திடீரென ஒருவர் அவர்கள் எல்லாரையும் அமைதிப்படுத்தினார். பேசாமல் இருங்கள், அமைதியாக இருங்கள், ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொன்னார். என்னவென்றால், தூரத்திலே காலடி சத்தங்கள் கேட்கப்பட்டது. சில ஓநாய்கள் ஒரு மானை துரத்துவது போல் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த காடுகளிலே மரம் வெட்டுகிறவர்கள் மிகவும் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த காடுகளில் வனங்களில் இருக்கிற சத்தத்தை வைத்து என்னென்ன சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் என்பதை அவர்கள் எளிதிலே புரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓநாய்கள் அந்த மானை துரைத்து கொண்டு வருகிறது. அந்த மான் அந்த 2 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் உள்ள பனி மூடிய இடத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு அது தப்பித்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த நாய்கள் மானை துரத்துவதும் மான் தப்பித்துக் கொள்வதும் அப்படி ஓடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த பெண்மானானது இந்த மரங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து திறந்த வெளிக்கு ஓடி வந்தது. திறந்த வெளிக்கு ஓடி வந்தப்ப அது பயங்கரமா மூச்சு இறைக்குது. தப்பித்து வந்திருக்கு, உயிருக்கு பிழைக்க தப்பித்து ஓடி வந்து கொண்டு இருக்கின்றது. பரிதாபமா கத்துது. பின்னாலே எது துரத்தி கொண்டு வருகிறது? அந்த மானை கொலை செய்து சாப்பிடும்படியாக அந்த ஓநாய்கள் துரைத்து கொண்டு வருகிறது. அந்த மானுக்கு, அந்த பெண் மானுக்கு தெரியும், இந்த காட்டின் இயற்கையின் விதியின்படி நான் மரிக்கப் போகிறேன் என்று அந்த பெண்மானுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது. அந்த பெண்மானுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆழமான அந்த பனி பகுதியில் மான் மிகவும் கஷ்டப்பட்டு ஓடியது. பிறகு நிமிர்ந்து பார்த்தது. நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மரம் வெட்டுகிறவர்களும் இந்த வனவிலங்கு எழுத்தாளர் ஜான் கே டெரஸ் எல்லாரையும் அந்த மான் பார்க்குது. அப்படி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த மான் அந்த நின்றிருந்த மனிதர்களையும் அந்த நெருப்பையும் பார்த்து, பின்னாடி ஓநாய் அந்த மானை கொலை செய்யும்படியாக துரைத்து கொண்டு வருகிறது. முன்னாடி பார்த்தா மனிதர்கள் நெருப்பை மூட்டி கொண்டு இருக்கிறார்கள். மானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்சமும் தாமதிக்காம அந்த மான் என்ன செஞ்சிச்சுன்னா, அதனுடைய உள் உணர்வின்படி வழக்கத்திற்கு மாறா நடந்து அதாவது என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த மனிதரை நோக்கி நடந்து வருது. அந்த மனிதர்களை நோக்கி மானானது அப்படியே நடந்து வருது. நடந்து வந்து அதற்கு அந்த மனிதர்களுக்கு இடையிலே இருவருக்கு ஊடாக உள்ளே போய் அது பின்னாடி அந்த நெருப்பு கிட்ட அப்படி நின்றுக்குச்சு ஒட்டி.
நாய்களிடம், அந்த ஓநாய்களிடம் நான் பிடிபடுவதற்கு முன் அந்த மனிதர்களுடைய கருணைக்குள்ளாக, அவர்களுடைய இரக்கத்திற்குள்ளாக தன்னை அர்ப்பணித்து விட அந்த மான் தீர்மானித்தது. ஒரு விதத்தில் அது சரியான தேர்வாக தான் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த மானை காப்பாற்றும் எண்ணத்தோடு தங்கள் கைகளில் இருந்த தடிகளால் அந்த ஓநாய்களை விரட்டினார்கள். அந்த ஓநாய் காட்டுக்குள் ஓடிவிட்டது. பெண்மானுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த நெருப்புக்கு அருகிலேயே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தது. அது அப்புறம் மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளாக அதனுடைய இருப்பிடத்திற்கு பத்திரமாக சென்றது. இந்த ஜான் டெரஸ் அவர் சொல்றாரு, கடும் திகிலினால், அந்த பயத்தினால் அது எங்களை நோக்கி, எங்களை நம்பி வந்தது என்று அவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேனில் இருந்து சாத்தானானவன் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக, கொலை செய்யும்படியாக கூட்டமாக அலைந்து கொண்டிருக்கிறான். கூட்டமாக வந்து நம்மை கொலை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். கங்கணம் கெட்டி கொண்டிருக்கிறான். நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அண்டினால் ஒழிய நம்மால் தப்பிக்க முடியாது. அந்த மான் எப்படி அந்த பயத்தினாலே அந்த ஓநாய்களிடம் நான் பிடிபட்டு மரிப்பதை காட்டிலும் இந்த மனிதர்களிடம் ஒருவேளை இரக்கம் கிடைத்ததானால் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று வந்து முடிவு செய்து வந்ததோ, நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன். அந்த சாத்தானாகிய அந்த கொடிய ஓநாயிடமிருந்து நாம் தப்பித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீரே என் சரணடைந்தோம் என்றால், நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி சரணடைந்தோமானால், ஆண்டவர் நம்மை அந்த சாத்தானிடம் இருந்து தப்புவிப்பார். ஒரு நாள் நியமித்திருக்கிறார். சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அவனை பின்பற்றின ஜனங்களையும் அழிக்க இருக்கிறார். அந்த அழிவிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வரலாறிலே அது நிறைவேறி இருக்கிறது, மீண்டும் நிறைவேற போகிறது. ஆகவே நாம் அதை உணர்ந்தவர்களாக, வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிறதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைவேறப் போகிறது. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.